இருக்கிறவங்க அதில் இன்வால்வ் ஆகிறவங்க இந்த மணி கண்ட்ரோல் ஆப், அதில் நார்மல் மணி கண்ட்ரோல் ஆப் இருக்குது. பட் ப்ரோவில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து டெக்னிக்கல் ட்ரெண்ட் எல்லாமே இருக்கும், செக்டார்ஸ் இருக்கும், என்ன செக்டார் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுவாங்க. டிஃபென்ஸ் 1.89, பிஎஸ்யூ பேங்க் இது காட்டியிருக்காங்க. டாப் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு காட்டுறாங்க. உதாரணத்துக்கு கார்டன் ரிச் பில்டர்ஸ் வந்து 6% மேலே ஏறி இருக்குது. இதை பற்றி அனலைசிஸ் பார்க்குறதுனா நம்ம உள்ளே போனோம்னா அந்த டீட்டெயில்ஸ் காட்டும், என்ன ஏதுன்னு ஹிஸ்டாரிக்கல் ரேட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டும். இதில் வந்து அந்த ப்ரோவில் போனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ எம்சி ஃபேட் இருக்கும், அதில் போனால் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன அப்படின்னு காட்டும். பிலோ 20 டே மூவிங் ஆவரேஜ், பிலோ 50 டே மூவிங் ஆவரேஜ், ஆப்பர்ச்சுனிட்டி ஹையஸ்ட் ரெக்கவரி ஃப்ரம் 52 வீக் லோ, அபோவ் 200 டே மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத காட்டுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஓவர் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து அதோடைய லோ, ஆல் டைம் லோ, ஆல் டைம் ஹை, இயர் 52 வீக் லோ, 52 வீக் ஹை காட்டும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னன்னு காட்டும். டிடிஎம் இபிஎஸ் பார்க்கலாம், பிபை பார்க்கலாம், ரேஷியோ, மார்க்கெட் கேப் பார்க்கலாம், ஃபேஸ் வேல்யூ பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த ஸ்கோர் ஒன்று கொடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும். இது 100க்கு 62ல் இருக்குது. ஃபேட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 65% பாஸில் இருக்குது. டெக்னிக்கல்ஸ் புல்லிஷாக இருக்குது. அனலிசிஸில் 6 out of 7 கார்டன் ரிச் ஃபில்டர்ஸ் பாசிட்டிவ் ரிட்டர்ன் இன் செப்டம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது போக பைக்கு வந்து 67% கொடுத்துருக்காங்க, செல்லுக்கு 33 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரமில் நிறைய போஸ்ட் வரும், ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 monthஸில் மட்டும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. மற்றபடி 1 வீக், 1 month, 1 year, 6 months, 2 year, 3 year, 5 year எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. வால்யூம் என்ன, டெலிவரி வால்யூம் நடக்குது, இன்ட்ராடே வால்யூம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே 17 lakh ஷேர்ஸ் நடந்திருக்கு. அதில் டெலிவரி வந்து 38%, 6 lakh டெலிவரி எடுத்திருக்காங்க. 1 வீக் ஆவரேஜ் அது மாதிரி 23 lakhல 7 lakh 32.10 டெலிவரி எடுத்திருக்காங்க. அப்புறம் இதில் அதுக்கு கீழே வந்து நம்ம அந்த இதை பார்க்க முடியும். ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட், ஏர்னிங் பெர் ஷேரு, பிவிபிஎஸ், ஆர்ஓஇ, டெப்ட் டு ஈக்விட்டி, டெப்ட் இல்லை இதுக்கு. அப்புறம் இதில் வந்து எம்சி இன்சைட்ஸ் அப்படின்னு சொன்னால் இதில் போய் நம்ம பார்க்கலாம். பெட்ரோஸ்கி ஸ்கோரு, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு, எஃப்ஐஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 3.84லேருந்து 5.33 ஜூன் 2025 குவார்ட்டரில். டிஎஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயிலாம் இதில் பார்க்கலாம் நம்ம. அப்புறம் ஃபோர்காஸ்ட் கொடுப்பாங்க, இதில் பார்த்தா தெரியும் நமக்கு. 2026, 2027 க்ரோத் மேலே தான் இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேரு, நெட் ப்ராஃபிட்டும் மேலே தான் இருக்குது. ரெவன்யூ மேலே அப்வர்ட்ஸ் போகிற மாதிரி தான் காட்டுது. எம்சி டெக்னிக்கல்ஸு டெய்லி, வீக்லி, மந்த்லி பார்க்கலாம், எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ். நியூஸ், இன்றைக்குள்ள நியூஸு, டிஃபென்ஸ் ஷேர்ஸ் எக்ஸ்டெண்ட் ரேலி தி 4th டே. ஒய் அப்படின்னா அந்த ரீசன்ஸ் போட்டு 2 hours ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதையும் நம்ம இதை ஆர்டிக்கிள் ரீட் பண்ணி பார்க்கலாம். என்ன காரணத்தினால டிஃபென்ஸ் ஷேர்ஸ் எக்ஸ்டெண்ட் த ரேலி ஃபார் த 4th straight செஷன். நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் 2% கூடி இருக்குது. ஸ்ட்ராங் இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட், ஹை ட்ரேடிங் வால்யூம், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவல் ஆஃப் நியூ டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க 2025க்கு. டிபிஎம், த ரிவைஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் எய்ம்ஸ், ரெவென்யூ, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்கரேஜ் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷன். ஸோ எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் அதனால தான் ஏறுது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்துடுது இதில். அதுக்கப்புறம் ஃபாரம், இந்த மாதிரி நம்மளே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களோட ஒப்பீனியன்ஸில் போடுவாங்க. அது போக நம்ம மார்க்கெட் டெப்த்து பார்க்கலாம், பையர்ஸ் செல்லர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு. இப்போ இதில் ஏற்கனவே பையர்ஸ் அதிகமாக தான் இருக்காங்க, அதனால தான் அது ஏறி இருக்கு இன்றைக்கி. கார்ப்பரேட் ஆக்ஷனில் பார்த்தா நம்ம வந்து அதோடய டிவிடெண்டு, போனஸு,
ஸ்ப்ளிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதில் காட்டும். டிவிடெண்ட்லாம் இவங்க கொடுத்துருக்க எல்லா டிவிடெண்டும் அதில் காட்டுது. அதுக்கப்புறம் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இப்போ பார்த்திங்கன்னா 74% இது வந்து ப்ரொமோட்டர் மேபி கவர்மெண்ட் அந்த மாதிரி. எஃப்ஐ வந்து 5.33 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் கையில் 16% இருக்குது. அதர்ஸ் கையில் இவ்வளோ இருக்குது. பீர்ஸ் இது கூட சேர்ந்த அப்படின்னு பார்த்தோம்னா கார்டன் ரிச், மஷகான், கொச்சின் இது 3 தான் மெயின் பெரிய மார்க்கெட் கேப் உள்ளது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதுக்காக நீங்கள் அந்த மணி கண்ட்ரோல் ப்ரோ ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. அந்த 365 ருபீஸோ ஏதோ அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரும். 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது பண்ணலாம். மை வாட்ச் லிஸ்ட்டு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரெடிங்டன்லாம் வந்து நேற்று ரொம்ப நல்லா இருந்தது. அது ஸ்கோருமே நல்லா இருக்குது. 68 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெடிங்டனில் எஃப்ஐஸ் ஹோல்டிங் பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஷேர் ஹோல்டிங்கில் 62.59% எஃப்ஐஸ் தான் வச்சுருக்காங்க ரெடிங்டனில். அவ்வளோ பேர் அது ஐஃபோன் இப்போ 17 வந்து விற்கிறதுல, அதனால தான் அது ஏறிச்சு. அதில் தான் மெயினாக அந்த ரெடிங்டன் இருக்குது. டிஐஸுமே நல்லா ஹோல்டிங் வச்சுருக்காங்க. 16%க்கு மேலே இருக்குது. 18%, 16%, 17 இருந்திருக்கு. கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக் இருக்குது, அதர்ஸ் இருக்குது. ரெடிங்டன் கூடவும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இவங்க எல்லாருமே ரெடிங்டன் கூட அந்த பீர்ஸ் அதில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதில் வந்து அன்றைக்கி எலக்கான் நான் பார்த்தேன். இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்லேயே வந்து அதுக்கு தான் வந்து ஸ்கோர் வந்து ஹையஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம எந்தெந்த இதை வந்து நம்ம டீல் பண்ணுறோமோ அது எல்லாமே நேம் இதில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையுமே இதில் நேம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்போ பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இது எலக்கான், இது விஜய் கேடியா இந்த ஸ்டாக் வச்சுருக்காரு, எலக்கான் இன்ஜினியரிங்னு. அதோட ஸ்கோர் 87, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிஃபென்ஸு. ஸோ இதெல்லாம் லாங் டேர்மில் ரொம்ப நல்லா போகுங்கிறது தான் அது அந்த ஸ்கோர் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெகுலராக இருக்கவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறப்ப மணி கண்ட்ரோல் ஆப் போட்டு அதில் ப்ரோ போட்டுக்கிடுங்க. அதுலேயும் இப்போ சூப்பர் ப்ரோன்னு இன்னொன்று வேறு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னும் அடிஷ்னலாக நம்ம பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தேவைன்னா அதையும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய விரிவாக ஒரு ஸ்டாக் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மணிக்கு ரொம்ப சேஃப்டி அதிகமாக இருக்கும்.